கிரகிக்க முடியாத நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில கொண்டு வருகிற தகப்பனப்பா, உங்க சமூகம் எங்களுக்கு ஆறுதல் ஆண்டவரே. உடைய சமூகம் தான் எங்களுக்கு தேறுதல். காலவேளையில் உம்மை ஆராதிக்க, உம்மை பாட, உடைய திருவார்த்தைகளுக்கு நேராக எங்கள் இருதயம் திரும்ப எங்களை புடமிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா தகப்பனே, எங்களை புடமிட்டு எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. உடைய கிருபையும் சமாதானமும் எங்களை ஆளுகை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருங்க. ஆமென், அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய கரம் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிறதற்காக நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில ஏராளம். உண்மைதானா? சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்திருந்தார்னா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எண்ணி முடியாத நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உண்மைதானா? ஆமென், அல்லேலூயா, ஆமென். கிரகிக்க முடியாத நன்மைகளை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார், இனியும் செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். ஜீவனோடு இருப்பதே அவர் நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிற பெரிய நன்மை. கைத்தட்டி ஆமென். நம்ம நேசித்தவர்கள், நாம் பார்த்தவர்கள், கவனிக்கிறீங்களா என்னைய? ஆமென். நாம் நேசித்தவர்கள், நாம் பார்த்தவர்கள், பேசி பழகினவர்கள், ஆமென், எவ்வளோ பேர் இன்னைக்கு பூமியில இல்ல. நமக்கு சின்ன வயதுல கூட சேர்ந்து விளையாண்டவர்கள், ஆமென், இன்னைக்கு அநேகர் இல்லை இந்த பூமியில. கர்த்தர் நம்மை சுகமாய் தங்க பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். தேங்க்யூ ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே? நன்றி சொல்ல முடியுமா? வார்த்தையில, வாழ்க்கையில தான் நன்றி சொல்ல முடியும். வார்த்தை இல்ல. அவருக்கு நன்றி சொல்றதுக்கு என்ன இல்ல, எப்படியாவது வாழ்ந்து காட்டி நன்றியை தெரிவிச்சிடணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். வார்த்தைகள் இல்லை இந்த பூமியில அவருக்கு நன்றி சொல்ல, ஆனா வாழ்ந்து காட்டி கர்த்தருக்கு நன்றியை காமிச்சிடணும். அப்படி சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் கூட சேர்ந்து எல்லாருக்கும் தெரிந்த பாடல், அந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. Thank you Jesus. நல்ல கை தட்டி உள்ளத்தின் ஆழத்துல உணர்ந்து, ஏசப்பா இந்த காலவேளையில என்ன நீர் ஜீவனோடு உம்மை ஆராதிக்க கொண்டு வந்திருக்கிறீங்களே, கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி நன்றிப்பா. தடுமாறும் போது நீர் தாங்கி நீரையா, தடுமாறும் போது நீர் தாங்கி நீரையா, தவித்து நின்ற போது நீர் உதவி செய்தீரே, நான் தவித்து நின்ற போது நீர் உதவி செய்தீரே, எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் நீ செய்த நன்மை எண்ணி. ஆமென். எல்லாரும் கை தட்டி சொல்லுவோமா? எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் அப்பா நீ செய்த நன்மை எண்ணிக்கே. நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நான் எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் நீ செய்த நன்மை எண்ணி. சொல்லுங்க. எப்படிப்பா உங்க சத்தம் வரட்டுமே. நீங்க சத்தமா நன்மை எண்ணியே. நன்றி ஐயா என்னேசையா, நன்றி ஐயா என்னேசையா, கூப்பிட்ட போது நீர் பதில் தந்தீரே, கூப்பிட்ட போது நீர் பதில் தந்தீரே, குறைவுபட்ட போது நீர் நிறைவாக்கினே, நான் குறைவுபட்ட. சொல்லுங்க. கூப்பிட்ட போது நீர் பதில் தந்தீரே, கூப்பிட்ட போது நீர் பதில் தந்தீரே, குறைவுபட்ட போது நீர் நிறைவாக்கினே, நான் குறைவுபட்ட. கை தட்டி பாடுவோமா? நீர் நிறைவாக்கினே. எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் நீர் செய்த நன்மை எண்ணிக்கே. எப்படிப்பா நன்றி சொல்லு ஏசையா, நீர் செய்த நன்மை எண்ணியே. நான் எப்படிப்பா நன்றி சொல்லு. நல்ல கை தட்டி அந்த வார்த்தையை சொல்லி பாடு. செய்த நன்மை எண்ணி. ஆமென். நான் எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் நீ செய்த.
நன்றி ஐயா என் இயேசையா. சொல்லுகாமே நன்றி ஐயா என் இயேசையா, நன்றி ஐயா என் இயேசையா. சோர்ந்து போன நேரம் நீர் பலன் தந்திரே, சோர்ந்து போன நேரம் ஓ பலவீன நேரம் நீர் சுகம் தந்திரே, பலவீன நேரம் நீர் சுகம் தந்திரே. எப்படிப்பா நன்றி சொல்லு ஏசையா நீ செய்த. அந்த வார்த்தையை தியானிச்சு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா எல்லாரும்? சொல்லுங்க எப்படிப்பா எப்படிப்பா நன்றி. ஆமென். நீ செய்த நன்மை எண்ணியே தடுமாறும் போது நீர் தாங்கி நீரையா, தடுமாறும் போது நீர் தாங்கி நீரையா. தவித்து நின்ற போது நீர் உதவி செய்திரே, தவித்து நின்ற போது நீர் உதவி செய்திரே. தடுமாறும் போது நீர் தாங்கி நீரையா, தடுமாறும் போது நீர் தாங்கி நீரையா. தவித்து நின்ற போது நீர் உதவி செய்திரே, நான் தவித்து நின்ற போது நீர் உதவி செய்திரே. எப்படிப்பா நன்றி சொல்லுவே? சொல்லுங்க. நீ செய்த நன்மை. ஆமா, உள்ளத்தின் ஆழத்தில் அவர் நன்மையை நினைச்சு எப்படிப்பா நன்றி சொல்லுவே? செய்யா நீ செய்த நன்மை. சோர்ந்து போன நேரம் நீர் பலன் தந்திரே, சோர்ந்து போன நேரம் நீர் பலன் தந்திரே. பலவீன நேரம் நீர் சுகம் தந்திரே, என் பலவீன நேரம் நீர் சுகம் தந்திரே. எப்படிப்பா நன்றி சொல்லுவே? ஹல்லேலூயா. வார்த்தைகள் இல்லையே, அவர் செய்த நன்மைகளை எண்ணி பாட வார்த்தைகள் இல்லையே. சொல்லுங்க அப்பா. ஆமென். செய்த நன்மை. Thank you Jesus, thank you Lord. எப்படிப்பா நன்றி சொல்லுவே? ஏசையா செய்த நன்மை எண்ணியே கூப்பிட்ட போது நீர் பதில் தந்திரே, கூப்பிட்ட போது நீர் பதில் தந்திரே. குறைவுபட்ட போது நீர் நிறைவாக்கினே, நான் குறைவுபட்ட போது நீர் நிறைவாக்கினே. எப்படி பாரன்றி சொல்லுவேசையா? ஆமா, சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லையே. எப்படி நன்றி சொல்லுவே? அப்பா நீ செய்த நன்மை எண்ணியே நான் எப்படி நன்றி சொல்லுவே? நன்றி ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு எப்படிப்பா நன்றி சொல்லுவே? எத்தனை நன்மை நம்ம வாழ்க்கையில. ஆமென். தடுமாறும் போது, கூப்பிடும் போது, சோர்ந்து போகும்போது, உடைக்கப்படும் போது, தனிமையா இருக்கும் போது அவர்தானே நம்ம கூட இருந்தார். ஹல்லேலூயா. நீ செய்த நன்மை எண்ணியே நன்றி ஐயா, என்னை செய்யா. ஓ நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா, ஏசையா. நல்ல கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூப்பிடும்போது பதில் தந்த தேவன் அவர்தான். ஆமென். குறைவுபடும் போது நம்ம குறைவுகளை நிறைவாக்கினவர் அவர்தான். சோர்ந்து போகும்போது, உடைக்கப்படும் போது கூட இருந்து நம்மை தேற்றினது அவர்தான். கையை, வலது கையை உயர்த்தி அல்லேலூயா இயேசு நல்லவர் சொல்லுங்க. ஆமென். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அவர்தான் நம்ம கூட இருந்து
எல்லாத்தையும் இந்த வினாடி வரைக்கும் செய்து வருகிறார். அப்படி உணர்றவங்க உங்க கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, இயேசு நல்லவர் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. 1 சாமுவேல் 7:12 சொல்லுது, அவர்கள் பெலிஸ்தியரை ஜெயித்து நின்ற போது சாமுவேல் ஒரு கல்லை நட்டி அந்த கல்லை பார்த்து எபினேசரே அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அந்த பலிபீடத்துக்கு பேரு எபினேசர். ஆமா, அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எபனேசர் அப்படின்னா வேதத்துல என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, தெரியாதா? ஆதாந்துரையா விசுவாசி தெரியலையா என்ன? அல்லேலூயா. எபனேசர் அப்படின்னா உதவியின் கல். சொல்லுங்க, உதவியின் கல். உதவியின் கல் அப்படின்னு தான் அர்த்தம். ஆமென். எபனேசர் சொன்னா உதவி செய்கிற கல். ஆமென். அடையாளம் கவனிங்க, கர்த்தர் எங்களுக்கு பெலிஸ்தியர் மேல் பெரிய வெற்றியை தந்தார். கையை உயர்த்துங்களேன். ஆமென். பெலிஸ்தியன் மேல